மாலை வணக்கம். இன்று அப்துல் கலாம் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக நம்ம கொண்டாடுவோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றியும் தோன்றாமை நன்று என்று வள்ளுவனின் வார்த்தைக்கு இணங்க அப்துல் கலாம் போன்ற மகான்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இந்தியாவில் தோன்றியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது புத்தர் ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்திலும் எப்பொழுதெல்லாம் நியாயம் தர்மம் அழிய அதற்கு இளைஞர் உருவு ஏற்படுகிறதோ அந்த நேரத்துல நிறைய மகான்கள் ஆங்காங்கே அப்பொழுது தோன்றுகிறார்கள். அப்படி வரிசையில முதலில் புத்தர், அடுத்து விவேகானந்தர், அம்பேத்கர், அவர் வழியில் நமக்கு இப்ப கிடைத்த பொதிசமான அப்துல் கலாம். இங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்கிற ஒரு 16 வயசு குழந்தைகள்லாம் மேக்சிமம் அப்துல் கலாம நம்ம நிறைய பார்க்கறது கூட அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்திருக்கோம். அதுக்கு கீழே இருக்கவங்கன்னா ஒரு தெரிஞ்சிருக்காரு அப்துல் கலாம். ஸோ அவருடைய அவருடைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறது மிக ஒரு அற்புதமான விஷயம், மிக சிறந்த விஷயம். ஸோ ஏன் அப்துல் கலாம் பற்றி இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, சாதாரண ஒரு குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லை, அவர் இளைஞர்கள் மத்தியில, அதாவது எப்படி பாரதியார் சொன்னாரோ ஜாதி வழி இளையடி பாப்பா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னா கேட்பாங்க, குழந்தைகிட்ட சொன்னாதான் கேட்பாங்கன்னு அந்த பாரதியார் சொன்ன வரிகளுக்கு அப்படியே வாழ்ந்தவர் யாருன்னா அப்துல் கலாம். காரணம், அவர் நிறைய பெரியவங்கள்ட்ட பேசவே இல்லை, மாணவர்கள் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்காரு. நிறைய மாணவர்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கெல்லாம் சந்தோஷமா பதில் சொல்லுவார். ஸோ அவர் மாணவர் மத்தியில தான் மிக பிரபலமானவர் அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாம் பத்தி இன்னும் நிறைய சொல்லணும்னா ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு சொல்லிக்கிறேன். அவர் நிறைய இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடுறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அதுல அவருக்கு எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அவருக்கு சிம்பிளிசிட்டி, எளிமை அப்படிங்கிறது அவர் வாழ்க்கை, அதாவது பிறந்ததுல இறக்கும் சார்ந்த முறை எளிமையை கடைபிடிக்கணும். அவருடைய வழியில் நம்மளும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு முறை அவரை பேட்டி எடுக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்காங்களாம், நீங்க குடியரசு தலைவராக அந்த பங்களாவெல்லாம் காலி பண்ணிட்டு வெளியே வரும் பொழுது உங்க பெட்டியில 2 ட்ரெஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 தான் கொண்டு போனீங்களாமே அப்படின்னு சொல்லி நம்ம மறைந்த விவேக் தான் பேட்டி எடுக்கிறாரு நடிகர். அப்ப சொல்றாரு இவரு, ஆமா எனக்கு அது போதும் தானே, எனக்கு நான் ஆரம்பத்தில் வரும்பொழுதும் அதே மாதிரி தான் வந்தேன், போகும் பொழுது என்ன செஞ்சேன், வரும்பொழுது 2 ட்ரெஸ் கொண்டு வந்த குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும் பொழுது அதே மாதிரி தான் 2 ட்ரெஸ் எடுத்து அதே ஒரு 2 ஃப்ரண்ட் பட்டியில தான் நான் வெளியில போறேன். இதுக்கு மேல மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாமெல்லாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய ஆடம்பரங்களை சேர்த்து, தீபாவளி வருது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய ஆடம்பரமாக ஆடைகளுக்கு செலவழிப்பதை விட எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு உதவுறதற்கு நிறைய செலவழிக்கலாம். நம்மளுடைய உழைப்பை கொஞ்சமாவது எளியவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இவர் வழியில படுறது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆர்மியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் கேட்பேன், சாதாரண ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ண பொழுதும் இப்போ தீபாவளி, இப்போ இன்னைக்கு கேட்கல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேட்கும் பொழுது என்னங்க தீபாவளி வந்துருச்சு, எடுத்தீங்களா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார், ஓ தீபாவளியா, நான் அவங்க எல்லாம் அங்கே ஆர்மியில் இருக்கிறாங்களே என்ன நினச்சிக்குவாங்களா, வெடிச்சா சத்தம் கேட்கும் பொழுது ஓ இன்னைக்கு தீபாவளி. அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு மதிய உணவுல பொங்கல் கொடுக்குறாங்களோ அப்ப அன்னைக்கெல்லாம் நினைச்சுப்போம் தைப்பொங்கல்னு சொல்லி. ஸோ நம்மளை பாதுகாக்கிற ஒரு நாட்டில் இருக்க அந்த ஆர்மி வீரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆடம்பரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இது மாதிரி தான் நிறைய மகான்கள், நம்ம குடியரசுத் தலைவர்லாம் அவர் வழியில். அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது கேட்பேன், அப்ப எப்ப ட்ரெஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, தேவை ஏற்படும் பொழுது ஆடை எடுத்துக் கொள்வோம்னு சொல்லுவார். எப்படின்னா நமக்கு எப்ப தேவையோ அப்ப ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ஒரு பண்டிகைக்காக ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை. இது எடுக்கக்கூடாதுன்றதுக்கு நான் சொல்லலை, எளிமைக்காக சொல்றேன். ரொம்ப ஆடம்பரம் இருக்கே, நம்ம பசங்க ஒரு 5-6 நாள் லீவு போட்டு போறோம், அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால சொல்றேன். அடுத்து பார்க்கும்பொழுது இப்ப எளிமை. அடுத்து அப்துல் கலாம் கேட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேரம் தவறாமை. அவர்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவரை பொதுவாகவே நம்மளுடைய இப்ப நம்ம நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிருக்கோம், ஸ்கூல்ல அல்லது நிறைய வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப அரசியல் கூட்டங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, போயிருப்போம். அரசியல் தலைவர்கள்லாம் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மெல்லாம் போய் உட்காந்து செட் ஆகி 2 மணி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா 8 மணி, நைட் 8 மணிக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க அப்படி பண்ணுவாங்க. இதை நம்ம பார்க்கறதுனால நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளுடைய அப்பாங்கள் ஓ இது அப்படிதான் போகணுமோ அப்படின்னு. ஆனா மிகப்பெரிய மகானான இப்ப அப்துல் கலாம்ல பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு முக்கியத்துவம், நம்மளுடைய அதாவது
வரும்போது 24 மணி நேரம் கிடைக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த பூமியுடைய ஒரு ஒரு சூரியனை சுற்றி மொத்தமாக வந்து ஒரு வருடம் ஆகும்போது நமக்கு ஒரு அகவை ஒரு வயது என்ன ஆயிருது, கூடியிருது. அந்த வயது திரும்பி வருமானம் வராது. அப்ப நேரத்துல கடமையை செய்து நம்மளுடைய படிப்பு எல்லா விஷயத்தையும் இந்த நேரத்துல பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஒரு மாணவிக்கு சொல்றாரு. கேட்கும்போது நீ என்னம்மா அந்த எல்லா மாணவிகளும் ஈஸியா வந்து அவர் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு தடவை ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்கும்போது அவ வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அப்ப நீ அடுத்த ஃபியூச்சர்ல என்ன பண்ண போற, என்ன வாங்க போற அப்படின்னு கேட்டோடனே அந்த டக்குன்னு சொல்லுது பயோமேக்ஸ் அப்படின்னு. அப்ப பயோமேக்ஸ் என்ன ஏன் எடுக்கிற அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது எனக்கு வந்து சயின்ஸ் பயாலஜி பிடிக்கும், அதனால எடுக்கிறேன். அப்ப நீ என்ன வாங்க போற, டாக்டர் ஆக போறேன்? இல்லை சார் நான் டாக்டர் ஆகல, பட் எனக்கு வந்து கொஞ்சம் சயின்ஸ்ல போகணும், விஞ்ஞானி உங்களை மாதிரி. அதாவது அந்த பொண்ணு அவர் இருக்கிறதா சொல்லிச்சான்னு ஏன் இதை சொல்றாருன்னா ஓகே வெரி குட் அப்படின்னு. இப்ப நம்ம 10th படிக்கும் போது நம்மளோட ஃபியூச்சரை என்ன பண்ணி வச்சுக்கணும்னா டிசைட் பண்ணி வச்சுக்கணும். 10th முடிச்சு 11th 10th மார்க் வந்த பிறகு பார்ப்போம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படிலாம் அவர் அதாவது அதெல்லாம் தவிர 8th 9th படிக்கும் போதே நம்ம ஃபியூச்சருக்கு என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டை வந்து மாணவர்களுக்கு அவர் கொடுக்குறார். அடுத்து இவருடைய காலகட்டத்தில் நம்ம இந்தியா வந்து மிகச்சிறந்த அதாவது வெளிநாடுகளுக்கு நம்ம வந்து இருக்கிறோம் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தவர் இவருடைய காலகட்டம். ஏன்னா எல்லா ஒரு பொருட்களும் சயின்டிஸ்ட், அதாவது ஒரு ஏவுகணையாகட்டும் அல்லது ஒரு செயற்கைக்கோள் ஆகட்டும் எல்லாமே தொழில்நுட்பங்களை நாம வெளியிலிருந்து கடன் வாங்கி தான் செஞ்சுட்டு இருந்தோம். பட் முதலாக இவர் வந்த காலகட்டத்துல தான் இவருடைய அந்த தொழில்நுட்பம் தான் நிறைய இவருடைய அறிவை பயன்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு ஏவுகணை முதலாக இந்தியாவில் தயாரித்து அனுப்பப்பட்டது. அதான் ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. ஸோ இவருடைய வாழ்க்கையில் நீங்க வந்து அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புத்தகத்துல அவர் சுயசரிதை எழுதி வச்சிருக்காரு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம லைப்ரரியில இருக்கு, மாணவர்கள் படித்து அதை வைத்து கொஞ்சம் வாழ்க்கையை பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை ஒருமை காத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.